ஓகே, இப்போது நம்ம அந்த சர்வேயை வந்து நம்ம கன்டினியூ பண்ண போகிறோம். ஓகே, இப்போது நம்ம ரேஞ்சிங் ராடை பற்றி பார்க்குறோம். ரேஞ்சிங் ராட் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா வந்து எஸ்டாப்ளிஷிங் த ஸ்ட்ரெயிட் லைன்ஸு இல்லைன்னா இந்த இன்டர்மீடியட் பாயிண்ட்ஸ்லாம் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும்னா வந்து ரேஞ்சிங் ராட் வந்து யூஸ் பண்ணுவோம். இப்போது ரேஞ்சிங் ராடோட ஹைட் வந்து எவ்வளோ இருக்குன்னா 2 to 3 மீட்டர் இருக்கும். அது என்ன ஷேப்பில் இருக்குன்னா சர்க்குலர் ஆர் ஆக்டோகனல் ஷேப்பில் இருக்கும். இந்த ரேஞ்சிங் ராட் கலர் வந்து என்ன, ரெட் அண்ட் ஒயிட்டில் இருக்கலாம், இல்லைன்னா பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்கலாம். ஓகே, இப்போது இந்த ரேஞ்சிங் ராடில் எப்போ நம்ம இப்போது ரேஞ்சிங் ராட் இருக்குன்னா இதுதான் ரேஞ்சிங் ராட்னா பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் மேலே போச்சுன்னா அதில் வந்து நம்ம ஃப்ளாக் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவோம். எதுக்கு ஃபிக்ஸ் பண்ணுவோம்னா வந்து இப்போது பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் போச்சுன்னா அது விசிபிலிட்டி மறைஞ்சிருக்கும்ல, அந்த ஃப்ளாக் வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். அப்போது எந்த டிஸ்டன்ஸு மேலே எவ்வளோ டிஸ்டன்ஸ் மேலே போனால் ஃப்ளாக் யூஸ் பண்ணுவோம்னா 200 மீட்டர் மேலே போனால் ஃப்ளாக் வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகே, இப்போது நம்ம ஹைட் வந்து 2 to 3 மீட்டர் பார்த்தோமா, மோஸ்ட்லி வந்து 2 மீட்டர் ஹைட் உள்ள ரேஞ்சிங் ராட் தான் யூஸ் பண்ணுவோம். அதோட நாமினல் டயா வந்து எவ்வளோ இருக்குன்னா 3 சென்டிமீட்டர் இருக்கும். ஓகே, அடுத்து ரேஞ்சிங் ராட் முடிஞ்சு. இப்போது ஏரோஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். ஏரோஸ் இன்னொரு பேர் என்ன வந்து மார்க்கிங் பின்ஸ். இந்த ஏரோவோட ஹைட் எவ்வளோ இருக்குன்னா 40 சென்டிமீட்டர் ப்ளஸ் ஆர் மைனஸ் 0.5 சென்டிமீட்டர் ஹைட் வந்து இருக்கும். இதோட இன்டர்னல் டயா வந்து எவ்வளோ இருக்குன்னா வந்து இதுலேருந்து டயா எவ்வளோ இருக்குன்னா வந்து 50 mm இருக்கும். இந்த ஸ்டீல் டயா எவ்வளோ இருக்குன்னா வந்து 4 mm இருக்கும். ஓகேவா? ஓகே, இதை எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னா வந்து இன்டர்மீடியட் பாயிண்ட்ஸில் யூஸ் பண்ணுவாங்க. அதாவது ஒரு செயின் நம்ம வச்சு எடுத்தோம்னா அந்த செயின் லைன் எண்டில் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். எத்தனை செயின் லைன் போகிறோமோ அத்தனை செயினும் யூஸ் பண்ணுவோம். இந்த ஜென்ரல் ரேஞ்ச் எவ்வளோனா வந்து 25 to 50 சென்டிமீட்டர். டயா 4 mm சொன்னோன்னா ஓகே. அடுத்து ஏரோ பார்த்தாச்சு. இப்போ பெக்கு பார்க்குறோம். ஏரோ வந்து இன்டர்மீடியட் பாயிண்ட்ஸில் யூஸ் பண்ணோம். பெக்கு வந்து டெர்மினல் பாயிண்ட் ஆஃப் ஏ சர்வே லைனில் வைப்போம். ஸ்டார்டிங் பாயிண்ட்லேயும் லாஸ்ட் பாயிண்ட் ஒரு சர்வே லைன்லேயும் இருக்குல்லே ஃபஸ்ட் பாயிண்ட் லாஸ்ட் பாயிண்ட் இருக்குது வந்து பெக்கு. இதோட ஹைட் வந்து எவ்வளோனா 15 சென்டிமீட்டர். கிராஸ் செக்ஷன் பார்த்தோன்னா வந்து 2.5 சென்டிமீட்டர் இருக்கலாம், இல்லை 3 சென்டிமீட்டர் இருக்கலாம். ஓகே, இப்போ நம்ம ரேஞ்சிங் போல் வந்து பார்க்குறோம். ரேஞ்சிங் போல் வந்து ரொம்ப லாங்கராகவும் கிரேட்டர் டயாவிலும் இருக்கும் கம்பேர்ட் டு ரேஞ்சிங் ராட். இதுவே ரேஞ்சிங் ராட் என்ன பர்பஸோ அதே ரேஞ்சிங் போலுக்கு இருக்கும். ஏன்னா ஹைட்டு மட்டும் அதிகமாக இருக்கும். 4 to 8 மீட்டர் இருக்கும். டயா வந்து 6 to 10 சென்டிமீட்டர் இருக்கும். ஓகே, இப்போ இந்த ரேஞ்சிங் போல் வந்து ரொம்ப ஹைட்டாக இருக்குமா, இதை வந்து லேண்டில் ஃபிக்ஸ் பண்ணணும்னா மினிமம் வந்து ஒரு 0.5 மீட்டர் வந்து உள்ளே வந்து இன்சர்ட் பண்ணியிருக்கணும் கிரவுண்டில். ஓகே, இப்போது அந்த ஏரோஸ் அதெல்லாம் பார்த்தோம்ல, அதை வந்து ஜீரோ. இப்போ நம்ம ஒரு செயின் லைன் வந்து ஒரு செயின் லைன் நம்ம போட்டோம்னா ஜீரோ எண்டில் செயின் லைன் போடுறோம். ஜீரோ எண்டில் யார் இருப்பாங்கன்னா வந்து ஃபாலோவர் இருப்பாங்க. இந்த செயின் எண்டில் வந்து யார் இருப்பாங்கன்னா வந்து லீடர் இருப்பாங்க. ஓகேங்களா? இவங்க வந்து ஏரோவை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு போவாங்க. இந்த பர்சன் வந்து ஏரோஸை வந்து கலெக்ட் பண்ணிவிட்டு போவாங்க. ஓகேங்களா? ஒரு செயின் வாங்கினோம்னா நமக்கு வந்து ஒரு 10 ஏரோஸ் வந்து நம்ம கொடுப்பாங்க. ஓகே, அடுத்து இப்போது நம்ம என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் யூஸ் பண்ணுறோம் அதெல்லாம் பார்த்தாச்சு. இப்போ நம்ம மெஷர்மெண்ட் வந்து பார்க்குறோம். இப்போது மெஷர்மெண்ட் அலாங் த ஸ்லோப் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா வந்து 2 மெத்தடில் பண்ணலாம். ஒன்று வந்து டைரக்ட் மெத்தட், இன்னொன்று இன்டைரக்ட் மெத்தட். டைரக்ட் மெத்தடு இன்னொரு பேர் என்ன வந்து ஸ்டெப்பிங் மெத்தட். ஓகேங்களா? இந்த ஸ்டெப்பிங் மெத்தட் எப்படி இருக்குன்னா வந்து இப்போது இதுதான் ஸ்லோப்பு. நமக்கு வந்து இந்த அலாங் தி ஸ்லோப் வந்து கண்டுபிடிச்சிடலாம். இந்த ஹரிசாண்டல் இது வந்து இன்க்ளைன் டிஸ்டன்ஸ், ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ். ஓகேங்களா? இப்போ ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸை நம்ம கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கிறோன்னா வந்து இங்கேருந்து ஒரு டேப் வச்சு மெஷர் பண்ணி இந்த பாயிண்ட்லேருந்து ஒரு ஏரோ வந்து ட்ரா பண்ணுவோம். அது வந்து லேண்டை ஃபால் ஆகுமா, திருப்பி அங்கேருந்து ஒரு ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணி அங்கேருந்து ஏரோ வந்து ட்ரா பண்ணுவோம். இப்படியே ட்ரா பண்ணி L1 L2 நம்ம எவ்வளோ டிஸ்டன்ஸ் வேணுமோ அவ்வளோ டிஸ்டன்ஸ் போய் அது எல்லாத்தையும் சம் பண்ணோம்னா வந்து நம்மளுக்கு ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் கிடச்சிடும். அதுதான் வந்து டைரக்ட் மெத்தட் இல்லை ஸ்டெப்பிங் மெத்தட். ஏன் ஸ்டெப்பிங் மெத்தட் சொல்கிறோம்னா இது பார்க்க ஸ்டெப் மாதிரி இருக்குது, அதனால் ஸ்டெப்பிங் மெத்தடுங்கிறோம்.
ட்ராப் ஏரோ எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? ஓகே, அடுத்து இன்டைரக்ட் மெத்தட் எப்படின்னா நம்ம வந்து இன்க்ளைன் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிருவோம். ட்ரிக்னாமெட்ரிக்கல் ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம வந்து ஃபைண்ட் பண்ணுவோம். இப்போது இன்க்ளைன் டிஸ்டன்ஸ் எல்லு கண்டுபிடிச்சாச்சு. அது நம்ம தீட்டா வந்து எவ்வளோன்னு கண்டுபிடிச்சாச்சு. அதோட ஹைட்டு வந்து நமக்கு தெரியும். ஓகேங்களா? இப்போது காஸ் தீட்டா என்ன? அட்ஜசன்ட் பை ஹைப்போட்டென்யூஸ். அட்ஜசன்ட் எவ்வளோ? டி. இது வந்து எல்லு. ஸோ டிசி = எல் காஸ் தீட்டா. நம்ம ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? இப்போது எப்போவுமே இன்க்ளைன்ட் லென்த்து தான் அதிகமாக இருக்கும் ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸை விட. அப்போது நம்ம ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் தான் வேணும். நம்ம ஸ்லோப் கரெக்ஷன் தான் அப்ளை பண்ணுறோம். ஸ்லோப் கரெக்ஷன் வந்து ஒரு 4 இருக்குது. என்னென்னா வந்து ஒன்று இந்த எல் மைனஸ் டி, அது ஒரு கரெக்ஷன் ஃபார் ஸ்லோப். இன்னொன்று இந்த டி = எல் காஸ் தீட்டாவா? அப்போது எல் மைனஸ் எல் காஸ் தீட்டா ஈக்குவல் டு இதை எல்லை வந்து காமனாக வெளியே எடுத்தோம்னா எல் இன்ட்டு 1 மைனஸ் காஸ் தீட்டா. வேறு கரெக்ஷன் ஃபார் ஸ்லோப் என்ன இருக்குது? h²/2lன்னு இருக்குது. இன்னொரு கரெக்ஷன் ஃபார் ஸ்லோப் என்ன இருக்குன்னா 2l sin² θ/2ன்னு இருக்குது. இப்போ அவங்க எப்படி கேட்பாங்கன்னா வந்து இந்த எல்லு கொடுத்துட்டு எய்தர் ஆங்கிளை கொடுத்து கரெக்ஷன் ஃபார் ஸ்லோப் என்ன அப்படின்னு கேட்கலாம். இல்லைன்னா ஹெச் கொடுத்து கரெக்ஷன் ஃபார் ஸ்லோப் என்னன்னு கேட்கலாம். ஓகேங்களா? ஓகே, அப்போது இது இன்டைரக்ட் மெத்தட். அடுத்து இன்னொன்று என்னன்னா பைத்தாகரஸ் தியரம். இப்போது நமக்கு என்ன ஒன்று டி தான் வேணும். இது எல்லு ஹெச்சு. அப்போது நம்ம இதில் என்ன பண்ணுவோம்? d² = சரி l² = d² + h² போடுவோமா? நமக்கு டி தான் வேணுமா? அப்போ l² - h² வரும். அப்போ d² நம்ம ஸ்கொயர் அங்கிட்டு கொண்டு போனால் ஸ்கொயர் ரூட்டாக மாறிடும். அப்போ இது பித்தாகரஸ் தியரம் ஃபார்முலா படி. ஓகே, 3. ஓகே, இப்போது எரர் டியூ டு யூஸ் ஆஃப் இன்கரெக்ட் செயின் லென்த் அப்படின்னா என்ன அர்த்தம்னா வந்து நம்ம வந்து ஒரு 30 மீட்டர் செயின் யூஸ் பண்ணுவோம். ஆனால் அது டெம்பரேச்சர்னாலேயோ இல்லைன்னா நம்ம ரொம்ப ஸ்ட்ரெச் பண்ணனாலையோ அதோட 30 மீட்டர் என்ற லென்த்துலேருந்து ஃபார் எக்ஸாம்பிள் 29.8 மீட்டராக மாறிக்கலாம், இல்லைன்னா 30.2 மீட்டராக மாறிக்கலாம். அது நம்ம லேட்டராக தான் ரியலைஸ் பண்ணுறோம்னா அப்போது அந்த இடத்துல நம்ம 30 மீட்டர்னு நினச்சி ஃபார் எக்ஸாம்பிள் 30.2 மீட்டர் நம்ம இருந்திருக்கு, நம்ம தெரியாமல் 30 மீட்டர் மெஷர் பண்ணிக்கிறோம்னா அப்போது நம்ம அதை 30.2 மீட்டர் செயின் தான் யூஸ் பண்ணி 30 மீட்டர் நம்ம எடுத்துருக்கோம். நான் சொல்கிறது புரியுதுங்களா? அப்போது அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா நம்ம எப்படி வந்து உண்மையான டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறது தான் வந்து இந்த ஃபார்முலா. ட்ரூ டிஸ்டன்ஸ் = l'/l இன்ட்டு மெஷர்டு டிஸ்டன்ஸ். இந்த எல்லுங்கிறது ஸ்டாண்டர்ட் டிஸ்டன்ஸ். அதாவது 30 மீட்டர் செயின்னா நம்ம 30 மீட்டர் போடுவோம், 20 மீட்டர் செயின்னா 20 மீட்டர் போடுவோம். l' என்னென்னா வந்து அந்த 30 வந்து என்னவா மாறி இருக்கும். அதாவது 29.8 கூட இருக்கலாம், அது 30.2, 30 விட அதிகமாக இருக்கலாம், 30 விட கம்மியாக இருக்கலாம். ஓகேங்களா? அதுதான் வந்து l'. இது இந்த ஃபார்முலா. இப்போது டூ லாங் டூ ஷார்ட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. நீங்களே இப்போ 30.2 வச்சு நம்ம வந்து டூ லாங் டூ ஷார்ட்னு இருக்குல்ல, இப்போ 29.8 இல்லை 30.2 அதான் செயினோட லென்த்தே. அப்போ அதை வச்சு மெஷர் பண்ண தான் உண்மையான டிஸ்டன்ஸ். நம்ம 30.2 30 மீட்டர்னு எடுத்து நம்ம அசியூம் பண்ணி பேப்பர் நோட் பண்ணோம்னா அது வந்து ராங் டிஸ்டன்ஸ் தான். ஏன்னா ஒரிஜினலாக 30.2 மீட்டர் இருக்கும், ஆனால் நம்ம நோட் பண்ணது 30 மீட்டர். அப்போது 30 மீட்டருங்கிறது ராங் டிஸ்டன்ஸ், 30.2ங்கிறது ட்ரூ டிஸ்டன்ஸ். இப்போ நம்ம எப்படி நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம் எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு. சப்போஸ் செயின் வந்து டூ லாங்காக இருக்குது, அதாவது அதுக்கு என்ன காரணமாக இருக்கலாம்? எலாங்கேஷன் காரணமாக இருக்கலாம். 20 மீட்டர் செயின், ஆனால் 0.2 மீட்டர் வந்து ரொம்ப டூ லாங்காக இருக்குன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அப்போது உண்மையான செயின் லென்த் என்ன? 20.2 மீட்டர். அதான் வந்து உண்மையான செயின் லென்த்து. ஆனால் நம்ம என்னென்ன அண்டர் எஸ்டிமேட் பண்ணியிருக்கிறோம்? 20.2 மீட்டர் இருக்கிறத 20 மீட்டர்னு அசியூம் பண்ணியிருக்கிறோம். ஓகேங்களா? அப்போது இந்த இடத்துல வந்து கரெக்ஷன் வந்து பாசிட்டிவாகவும் எரர் நெகட்டிவாகவும் இருக்கும். பொதுவாக செயினிங்கில் வந்து கரெக்ஷனோ எரரோ ரெண்டில் ஏதாவது ஒன்று ஞாபகம் வச்சுட்டாலே இன்னொன்று வந்து ஆப்போசிட்டாக தான் இருக்கும். ஓகேங்களா? கரெக்ஷன் பாசிட்டிவ், எரர் வந்து நெகட்டிவ், நேச்சர் வந்து குமுலேட்டிவ். இந்த குமுலேட்டிவ் அப்படின்னா என்னென்னா வந்து குமுலேட்டிவ் காம்பன்சேட்டிவ் 2 இருக்குது. குமுலேட்டிவ்னா வந்து என்னென்னா வந்து இப்போது 20 மீட்டர் செயின் வந்து நான் 2 இடத்துல போடுறேன். அதாவது 20 மீட்ரு மெஷர் பண்ணியாச்சு, இன்னொரு டைம் 20 மீட்ரு மெஷர் பண்ணுறேன். இப்போது இங்கே வந்து எனக்கு 0.2 மீட்ரு இருந்துச்சுன்னா இங்கேயும் 0.2 வருமா? அப்போ ரெண்டையும் ஆட் பண்ணோன்னா 0.4.
இதே மாதிரி நான் 10 இது போட்டேன்னா 4 வந்துடும். அதாவது 4 மீட்டர் இல்லைனா 40 சென்டிமீட்டர் அந்த மாதிரி வந்து டிஸ்டன்ஸ் வந்து ஆட் ஆகிட்டே போகும், அடிஷ்னலாக ஆட் ஆகிட்டே போகும். அது வந்து குமுலேட்டிவ். காம்பன்சேட்டிவ்னா என்னென்னா வந்து இப்போது நம்ம பிடிச்சி இழுக்கிறோம்னா அது ஒரு இடத்துல இப்போது இங்கே ஒரு செயின் போடுறோம், இன்னொரு செயின் போடுறோம். இங்கே ஒரு மாதிரி நான் புல் பண்ணியிருக்கலாம், இங்கே ஒரு மாதிரி புல் பண்ணிக்கலாம். அது வந்து கான்ஸ்டண்ட்டாக அந்த நான் புல் பண்ணுறது வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்காது. ஸோ வந்து அது வந்து காம்பன்சேட்டிவ் நேச்சரில் போயிடும். அப்போது மோஸ்ட்லி செயின் இஸ் டூ லாங் டூ ஷார்ட் வந்தாலும் குமுலேட்டிவ் நேச்சர் தான். ஓகேங்களா? இப்போ இந்த செயின் இஸ் டூ லாங்க்கு எக்ஸாம்பிள் இருக்குது. இப்போது செயின் லென்த் வந்து 20 மீட்ரு, 0.2 மீட்டர் டூ லாங்கிறாங்க. மெஷர் டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோனா 100 மீட்ரு மெஷர் பண்ணியிருக்கோம். அப்படின்னா 5 டைம் வந்து செயினை போட்டு 100 மீட்டருன்னு மெஷர் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஆனால் நம்ம கடைசியில் தான் தெரிய வருது நம்ம மெஷர் பண்ணது வந்து 0.2 மீட்டர் டூ லாங்னு. அப்போது உண்மையான டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது இது வந்து கரெக்ட் லென்த்து, இது வந்து மெஷர் டிஸ்டன்ஸு. 20 மீட்டர் செயினை யூஸ் பண்ணி 100 மீட்டர் வந்து மெஷர் பண்ணியிருக்கேன். அப்போ 20.2 மீட்டராக இருந்துச்சுன்னா எவ்வளோவா இருந்திருக்கும்? 101 மீட்டராக இருந்திருக்கும். ஓகேவா? இப்போது டூ லாங்னா வந்து ஆட் பண்ணணும், டூ ஷார்ட்னா வந்து மைனஸ் பண்ணணும். இப்போ டூ லாங்னா வந்து 100 மீட்டராக இருக்குது, 101 மீட்டராக மாறிடுச்சா? இதே செயின் லென்த் இஸ் டூ ஷார்ட்னா அது எப்படின்னு பார்க்கலாமா? அதுக்கு என்ன காசாக இருக்கும்? செயின் லென்த் எப்போ ஷார்ட்டாக இருக்குன்னா வந்து கான்ட்ராக்ஷன் ஏற்பட்டால் ஷார்ட்டாக இருக்கும். அப்போது ஃபார் எக்ஸாம்பிள் 20 மீட்டருக்கு செயின் வந்து 90 மீட்டராக மாறுது. அப்போ 20 மீட்டருங்கிறது வந்து மெஷர்ட் லென்த்து 19 மீட்டராக மாறிடுச்சு. இப்போ 90 மீட்டர் தான் என்கிட்ட இருக்குது. அதான் வந்து ட்ரூ லென்த்து, இல்லைனா ஒரிஜினல் ஆர் ஆக்சுவல் லென்த் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது கரெக்ஷன் என்னென்னா நெகட்டிவ், எரர் வந்து பாசிட்டிவ், நேச்சர் வந்து குமுலேட்டிவ். செயின் இஸ் டூ லாங்னா அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறோம், செயின் லென்த் இஸ் டூ ஷார்ட்னா ஓவர் எஸ்டிமேட் பண்ணுறோம். ஓகே, தேங்க்யூ.